தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறதான வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலப்புறமாய் சாயும் போதும் இடப்புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆம் தேவஜனமே, நம்மளுடைய ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆலோசனை கர்த்தர் என்கிற இன்னொரு நாமமும் நம்மளுடைய ஆண்டவருக்கு இருக்குங்க. நம்ம சோர்ந்து போய் இருக்கிறப்போ, இல்ல பாதை இது என்ன பண்றதுன்னே தெரியல, பாதையிலே தெரியல அப்படின்னு நம்ம இருக்கிற நிலைமையில பாதை இதுவேன்னு சொல்லி காட்டுகிற நல்ல ஒரு தகப்பன் நமக்கு இருக்காருங்க. நம்ம லோத்தோட சரித்திரத்தை நம்ம பார்த்திருப்போம். சோதோம் பட்டணத்தை வந்துட்டு ஆண்டவர் அழிக்கும்படி இருக்கும் பொழுது அந்த லோத்து வந்துட்டு தாமதிச்சு கொண்டிருக்காரு அவங்களுடைய குடும்பம். ஆனாலும் வந்துட்டு லோத்துக்கு அந்த ஆபத்து நெருங்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வேகமா அந்த பட்டணத்திலிருந்து வெளியே அனுப்பும்படியே நம்ம பார்த்திருக்கோங்க. ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஒரு ஆபத்துக்குள்ளாக இருக்கீங்களா, என்ன பண்றதுன்னே தெரியாம நீங்க இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் அவருக்கு நமக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுகிற நல்ல ஒரு தகப்பனா இருக்காருங்க. ஒருவேளை நம்ம இந்த நாளில நம்ம இப்படி இருக்கோம், லோத்த போல அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்படுகிறவர்களா இருக்குமா, இல்ல லோத்தோட மனைவியை போல நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம பின்னிட்டு பாக்குற சூழ்நிலை நம்ம இருக்கோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்குங்க. சில சமயம் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காத பொழுதுதான் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருது. ஒருவேளை நீங்களும் லோத்தோட மனைவி போல இருக்கீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும்னு சொல்லி இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்காரு. உங்களோட பேசணும், உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு அவர் ஆசீர்வாதமா மாத்தணும்னு சொல்லி அவர் வந்துட்டு விரும்புறாருங்க. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீரே ஆண்டவர், அதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய சத்தம் அனுதினமும் எங்களை வழி நடத்தட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல யாரெல்லாம் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ தகப்பனே, எல்லாரோடும் நீங்க பேசுங்க, எங்களை நல்வழிப்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை வழி நடத்துவார். God bless you. God bless you.